ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கான எபிசோட் வாங்க பார்த்துலாம். ஸோ காவேரி வந்து விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் வாய்ஸ் நோட் கேட்டிங்க இல்லையா அப்படின்றது ஃப்ரைடே முடிச்சாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான். எங்கே இந்த மாதிரி பேசுகிறீங்க வாங்க அப்படின்னு அம்மாட்ட பேசிட்டேன், உங்கள்கிட்ட அம்மா பேசணும் அப்படின்னு. நீ எத்தனை சொன்னே நான் அப்பப்போ வந்து அசிங்கப்படுறது போதும், இதுக்கு மேலே நான் இறங்கி வர மாதிரி இல்லை, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட நான் தூரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதோட ஃபோன் கான்வர்சேஷன் கட் ஆகுது. அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு காவேரி ரூமில் இருக்காங்க. பட் விஜய் வந்து சடனாக வந்து அங்கே சர்ப்ரைசிங்காக வந்து நிற்கிறாரு. ஸோ குமரன், கங்கா, பாட்டிமா, சாரதாமா இருக்கிறாங்க. வாசலே வந்து நிற்கிறாரு. கங்கா வந்து காவேரின்னு கூப்பிட்டு காவேரி வெளியே வந்து சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க. தூரமாக போயிட்டேன்னு சொல்லி இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட். பட் இந்த இடத்துல வந்து ஒரு ஹக்ஸின் கொடுத்துருக்கலாம், ஓடி போய் கட்டிப்பிடிக்கிற மாதிரி, விஜயை பார்த்து மிஸ் பண்ணுற மாதிரி. பட் அப்படி நிற்கிறாங்க. அப்புறமா குமரன் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தார். பாட்டிமா சொல்கிறாங்க, ஏன்டி அவர் எப்போ வரும்னு ஏங்கிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. விஜயின்னு சொல்லிடுறாரு. ஆமாம், அவங்க எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, நான் தான் வந்து தூரமாக போய்ட்டேன்னு சொல்லி இங்கே வந்து நிற்கிறேன் இல்லையா, அதான் சர்ப்ரைஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் சாரதாங்க வந்து அவங்க மனசு ப்ரொமோவில் பார்த்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி குழந்தைய கொடுத்துட்டிங்களே நாயமா அப்படின்னு சொல்லி, ஊர் எங்களை பற்றி என்ன பேசும், பணத்துக்காக தான் இவள் இப்படி பண்ணிட்டா அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, நீங்கள் மறந்துடுங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குறாரு. பட் சாரதாமாவும் என் மனசு ஒத்துக்கவே இல்லை தம்பி கடைசி வரைக்கும், இப்போ நான் மனசார உங்க கூட அனுப்பிச்சாலும் வீட்டில் அவன் மதிப்பாக ஏற்றுப்பாங்களா, குழந்தைக்காக தான் அனுப்புகிறேன்னு திரும்ப ஒரு வார்த்தை எனக்கு கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், என்னுடைய மனசே உடஞ்சிரும். அவங்க அப்பா அவளை வந்து நல்லபடியாக அந்த அளவுக்கு வச்சுருந்தா, எங்கள் எல்லா குழந்தையும் ஒன்றா பார்த்ததை விட அவளை வந்து ஒரு உயர்வான இடத்துல வச்சோன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்கிறாரு, அது அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, நாங்கள் வந்து என்ன தான் நானும் மனசார அனுப்பிச்சாலும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க, ஊர் சொல்லும் அப்படி இப்படின்னு தயங்குறாங்க. பட் நீங்கள் எல்லாம் ஒரு விஷயம் மறைக்கிறீங்க, எங்கள் பாட்டி தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டிமா வந்து முன்னாடி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலையும் அவங்க குடும்பம் வந்து அவங்க குடும்பத்து மேலே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. பாட்டி நீங்கள் சொல்லுங்கன்னு கூப்பிட்டு பேசுகிறாரு. இல்லை சாரதா, நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி நாங்கள் காவேரி உங்கள் கூட அனுப்பலாம் ரெடியாக இருந்தோம், அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து டைவர்ஸ் பேப்பர்லாம் எடுத்து வந்து இந்த மாதிரிலாம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஸோ விஜய் இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுறாரு. இவ்வளோ விஷயம் எனக்கு தெரியாமல் நடந்திருக்கு, நீங்கள் சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு காவேரியும் பார்க்குறாரு. ஸோ இதை கேட்டு வந்து இன்றைக்கான எபிசோடு இதோடு முடிச்சிட்டாங்க. சரிங்களா, அடுத்த அப்கமிங் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.